மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரமும் அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட வீடு மாறணுங்கிற எண்ணம் வேண்டாம், சொத்து விற்கலைங்கிற கவலை வேண்டாம். உறவுகள் விஷயத்தில் கவனம். எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இளைய சகோதர சகோதரிகளால் கவனம். நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது, எலிவேட்டர்ஸில் போகிறது, எஸ்கலேட்டரில் போகிறதெல்லாம் கவனம். இந்த வாரத்தில் யாரையும் நம்பாதீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முடிவு பண்ணுறதுக்கான நேரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ அதனால் யாரையும் நம்பி முழுசாக இறங்கிறது கண்டிப்பாக அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். அம்மா மட்டும் இல்லை, அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இம்யூனிட்டி பவர் கம்மி. இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்காது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்சில் ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லை, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி வரல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியர் உங்களுடைய கையோடே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் நீங்கள் என்னெல்லாம் அப்டேட் பண்ணணும் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய எதிரிகள் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எதிரிகள் விஷயத்தில் கவனம். வேலையாட்கள் விஷயத்துலையுமே ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த வாரம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் ஸ்மார்ட், பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுதான். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும், வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.